வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம ஒரு பெண்கள் 100க்கு 100 மார்க் எப்போதுமே எடுப்பாங்க. ஒரு பெண் தாய் வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு அந்த புகுந்த வீட்டில் பிள்ளைகளெல்லாம் வளர்த்து மாமனார் மாமியாரை பார்த்து அவங்க கடமைகளை பார்த்து அடுத்தது பிள்ளைங்களை பார்த்து அவங்களுக்கு கல்யாண காட்சியெல்லாம் செய்து பிறகு கணவனுக்கு முடிந்த பணிவிடைகள் நம்மளால் முடிஞ்ச பணிவிடைகளை செய்து அவங்கள கரைமர சேர்த்த பிறகு தான் பெண்கள் 100க்கு 100% மார்க் அடையும். ஆனால் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கணவனுக்கு முன்னாடியே போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு 50% கூட அது மார்க் கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? கணவன் தாய் வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தோட வாழ்ந்தவன். அடுத்து மனைவி ஒன்றியதான் தாய்க்கு சமமாக மனைவியை தான் வச்சுருப்பாங்க. அந்த மனைவி சகலமும் புருஷனை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. மற்றவங்க யாருமே தெரியாது, மகனோ மகளோ யாருக்குமே தெரியாது. அப்படியாப்பட்ட கணவனை நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக போகணும்னு அவரை அனாதையாக விட்டு போகலாமா? போகக்கூடாது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து அவங்கள நல்லபடியாக கரைமர கொண்டு சேர்த்த பிறகு தான் நீங்கள் புண்ணியம் அடைவீங்க. அதுதான் வாழ்க்கை நியதி. இதை மகனோ மகளோ மருமகளோ பார்க்க முடியாது. ஒரு தாய் கவனிக்கிற கவனிப்பு மனைவி ஒண்டித்தான் கவனிப்பாள். அவங்க நல்லது கெட்டது அத்தனையுமே பங்கெடுப்பாள். இதை தெரியாத பெண்களுக்கு இதை நான் இதை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி செய்தினாவே வாழ்க்கையில் 100க்கு 100% பெண்களுக்கு நல்ல ஒரு மதிப்பீடு கிடைக்கும். இந்த மாதிரி செய்து நல்ல பதவியை நீங்கள் அடையணும். உங்களுக்கு ஆண்டவன் சொர்க்கத்தில் இடம் வச்சுருப்பான். இது மாதிரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.